ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கழுத்தை சுற்றி இந்த கை மொட்டி, இங்கே கால் மொட்டிலெலாம் வந்து கருப்பாக இருக்குன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம ஹேர் ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ஷாம்பு, அந்த ஷாம்பு கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எங்கள் கைக்கு காலுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த டூத் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, நீங்கள் கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக வந்து புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது. ஸோ லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த மொட்டி, கால் மொட்டி, கை மொட்டி, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குங்களா, இது எல்லாத்துக்கும் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கெல்லாம் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு ஒரு 10 minutes to 15 minutes ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 week கண்டினியூவாக யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இருங்க, ஃபஸ்ட்டு எப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீனி வந்து ஸ்க்ரப்பராக வந்து செயல்படும். புளி பேஸ்ட்டு, அந்த நம்ம ஷாம்பு இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அழுக்கு, எண்ணெய் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டான பக்குவம் இப்படி தான் இருக்கணும். இதை எடுத்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக. நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என் கையில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பாரு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து இப்படி ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ.